சமூக வலைதளங்களில் ஜிப்லி ஆர்ட் ஆக்கிரமித்துள்ள நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் ட்ரெண்டிங்கில் இணைந்துள்ளார். புகைப்படங்களை ChatGPT உதவியுடன் ஜிப்லி ஆர்ட்டாக மாற்றி சமூக வலைதளங்களில் பகிர்வது உலகம் முழுவதும் பிரபலமாகி வருகிறது. இந்நிலையில் முதலமைச்சராக இருந்தபோது மக்கள் பணியாற்றிய புகைப்படங்களை ஜிப்லி ஆர்ட் வடிவில் மாற்றியுள்ள எடப்பாடி பழனிசாமி மறக்க முடியாத தருணங்கள் என குறிப்பிட்டு தனது எக்ஸ் தளத்தில் பகிர்ந்துள்ளார். விழுப்புரத்தில் தடை செய்யப்பட்ட ஹான்ஸ், குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்களை கடத்தி வந்த காரை 25 கிலோமீட்டர் தூரம் துரத்திச் சென்று போலீசார் மடக்கி பிடித்தனர். பெங்களூருவிலிருந்து போதைப் பொருள் கடத்தப்படுவது குறித்து கிடைத்த தகவலை அடுத்து போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர். போலீசாரை கண்டதும் கடத்தல் கும்பல் தப்பியோட முயன்ற நிலையில் துரத்திச் சென்று போலீசார் மடக்கி பிடித்தனர். கடத்தல் கும்பல் தப்பியோடிய நிலையில் கார் ஓட்டுநரை கைது செய்த போலீசார் 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை பறிமுதல் செய்தனர். ரமலான் விடுமுறையால் காரைக்கால் கடற்கரையில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. சனி, ஞாயிறு, திங்கள் என தொடர்ந்து 3 நாட்கள் விடுமுறையால் காரைக்காலில் வழக்கத்தை விட அதிகமாக மக்கள் கூட்டம் காணப்பட்டது. பொதுமக்கள் கடலில் குளித்தும் புகைப்படம் எடுத்தும் மகிழ்ந்தனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் தாலுகா மருத்துவமனையில் குவிந்து கிடக்கும் குப்பையை அகற்ற மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தினம்தோறும் 100க்கும் மேற்பட்ட உள் மற்றும் வெளிநோயாளிகள் மருத்துவமனைக்கு வந்து செல்லும் நிலையில் குவிந்து கிடக்கும் குப்பையால் சுகாதார சீர்கேடு நிலவுவதாக மக்கள் கூறுகின்றனர். கோவை வடவள்ளி தொண்டாமுத்தூர் சாலையில் உள்ள குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு 1 மாதமாக தண்ணீர் வீணாகி வெளியேறுவதாக மக்கள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். கேஜிமில் பகுதியில் உள்ள குழாயில் நீர் வெளியேறுவது குறித்து அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் இதுவரை நடவடிக்கை இல்லை என பொதுமக்கள் குற்றஞ்சாட்டுகின்றனர். வெயிலின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கும் வகையில் காரைக்கால் அருகே உள்ள திருநள்ளாறு ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரர் கோயில் யானை பிரகிருதிக்கு நாள்தோறும் 3 முறை குளிக்க வைக்கப்படுகிறது. 21 வயதான பெண் யானை தினமும் காலை மற்றும் மாலை வேளைகளில் சரஸ்வதி தீர்த்த குளத்தில் குளிக்க வைக்கப்பட்டு வந்தது. தற்போது வெயிலின் தாக்கம் அதிகரித்ததால் கூடுதலாக மதிய வேளையிலும் குளத்தில் யானை நீராடுகிறது. 2 மணி நேரம் ஆனாலும் குளத்திலிருந்து வெளியேறாமல் யானை குளத்திலேயே ஆட்டம் போடுகிறது. கரூர் மாவட்டம் குளித்தலை அறிஞர் அண்ணா சமுதாய மன்றத்தில் கலாச்சார பண்பாட்டு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கலையாலயா நுண்கலைப் பள்ளி சார்பில் நடைபெற்ற விழாவில் பரதநாட்டியம், பொய்க்கால் குதிரை, காவடி, ஒயிலாட்டம் உள்ளிட்ட பாரம்பரிய நடனங்களை கலைஞர்கள் ஆடி அசத்தினர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே டேங்கர் லாரி மூலம் விநியோகம் செய்யப்பட்ட தண்ணீரை பெண்கள் ஒருவருக்கொருவர் முந்திக் கொண்டு போட்டி போட்டு பிடித்தனர். நெடும்பலம் பகுதியில் கடந்த 6 நாட்களாக குடிநீர் வராததால் மக்கள் கடும் அவதிக்கு ஆளாகி வந்தனர். இந்நிலையில் டேங்கர் லாரி மூலம் குடிநீர் வரவழைக்கப்பட்டு விநியோகம் செய்யப்பட்டது. இதனை பிடித்துச் செல்ல மக்கள் முண்டியடித்துக் கொண்டனர். கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி அருகே மாக்கிராம்பட்டியில் ஹோட்டல் நடத்தி வந்த தம்பதி தூக்கிட்டு தற்கொலை செய்தது குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்துகின்றனர். வால்பாறையைச் சேர்ந்த கார்த்தி, வினோபா தம்பதிக்கு 15 மற்றும் 12 வயதில் ஆண் குழந்தைகள் உள்ளனர். ஞாயிற்றுக்கிழமை வழக்கம் போல் கடையை மூடிவிட்டு தூங்கச் சென்றவர்கள் நீண்ட நேரமாக கதவை திறக்காததால் உறவினர்கள் சென்று பார்த்தபோது தற்கொலை செய்து கொண்டது தெரிய வந்தது. தகவல் அறிந்து வந்து உடல்களை மீட்ட காவல்துறையினர் தற்கொலைக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைச்சர் பொன்முடி முன்னிலையில் அதிகாரிகளுடன் மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பவர் ஹவுஸ் சாலையில் ரயில்வே நிர்வாகத்திற்கு சொந்தமான இடத்திலிருந்து 50க்கும் மேற்பட்ட குடும்பத்தினருக்கு திருப்பாச்சனூரில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது. இதனை பெறுவதற்காக ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்த 40க்கும் மேற்பட்ட பெண்கள் தற்போது வசிக்கும் இடத்திலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் பட்டா வழங்கப்பட்டிருப்பதாக கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சென்னை பெரும்பாக்கம் அருகே இருசக்கர வாகனத்தில் சென்ற 21 வயது இளைஞர் லாரி மோதி உயிரிழந்தார். கூடுவாஞ்சேரியைச் சேர்ந்த ஹரிதாஸ் என்பவர்
சோழிங்கநல்லூரில் உள்ள ஐடி நிறுவனத்தில் பார்க்கிங் பொறுப்பாளராக பணியாற்றி வந்தார். இவர் இரவு பணி முடிந்து வீடு திரும்பிய போது செம்மொழி பிரதான சாலையில் பின்னால் வந்த லாரி மோதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்து உடலை மீட்ட பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்த காவலர்கள் விபத்து ஏற்படுத்திய லாரியை சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் தேடி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே 100 ஆண்டு பழமையான நாவல் மரம் திடீரென தீப்பற்றி எரிந்தது. திண்டுக்கல் நத்தம் தேசிய நெடுஞ்சாலை அருகே சரளைமேடு என்ற பகுதியில் உள்ள இம்மரம் இந்நேரமும் கீழே விழும் அபாய நிலையில் காணப்பட்டது. இந்நிலையில் திடீரென நாவல் மரத்தின் உச்சிப்பகுதியில் தீப்பற்றி எரிந்ததால் தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்து கட்டுக்குள் கொண்டு வந்தனர். திருவாரூர் ஆழி தேரோட்டம் ஏப்ரல் 7ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் தேர் கட்டுமான பணிகளை மாவட்ட ஆட்சியர் பார்வையிட்டார். 36 அடி உயரமுள்ள தேரின் மீது ஏறி அதன் மேல் மேற்கொள்ளப்பட்டுள்ள 60 அடி உயரமுடைய கட்டுமான பணிகளை பார்வையிட்டார். காவல்துறை சார்பில் செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் போக்குவரத்து மாற்றங்கள் குறித்த வரைபடங்களையும் மாவட்ட ஆட்சியர் பார்வையிட்டார். ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே கல்லூரி விடுதியில் விடுவதற்காக ஆட்டோவில் சென்ற தந்தையும் அவரது மகளும் சாலை விபத்தில் பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆட்டோ ஓட்டுநரான செல்வம் தனது 18 வயது மகள் சுமித்ராவை ஆட்டோவில் ஏற்றிக்கொண்டு சிவகாசி நோக்கி சென்றார். அப்போது கொரியர் வேன் ஒன்று ஆட்டோ மீது பலமாக மோதியதில் ஆட்டோ அப்பளம் போல நொறுங்கி தந்தையும் மகளும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். தென்காசி மாவட்டம் திருவேங்கடம் அருகே 2 இருசக்கர வாகனங்கள் மோதிய விபத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. விவசாயியான அருணாச்சலம் என்பவர் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது திடீரென வண்டியை நிறுத்தியதாக கூறப்படுகிறது. அப்போது சீனிவாசன் என்பவர் ஓட்டி வந்த இருசக்கர வாகனம் அதன் மீது பலமாக மோதிய விபத்தில் சீனிவாசன் தலையில் பலத்த காயமடைந்து சாலையில் விழுந்தார். வரலாற்றை வாட்ஸ்அப்பில் படிப்பதை நிறுத்திவிட்டு புத்தகங்களில் படிக்குமாறு மக்களுக்கு மகாராஷ்டிரா நவநிர்மான் சேனா தலைவர் ராஜ் தாக்கரே கோரிக்கை விடுத்துள்ளார். மும்பையில் நடந்த நிகழ்ச்சியில் அவுரங்கசீப் கல்லறை சர்ச்சை குறித்து பேசிய அவர், தங்கள் அரசியல் சுயநலத்திற்காக மக்களை தூண்டுபவர்கள் வரலாற்றை பற்றி கவலைப்படுவதில்லை என்று விமர்சித்தார். இந்தி திணிப்புக்கு எதிராக தமிழ்நாடு போராடுவதை பாருங்கள் என்று குறிப்பிட்ட ராஜ் தாக்கரே, மராத்தியர்களை குழப்பமடைந்த சமூகம் என்றார். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய பாஜக அரசை காங்கிரஸ் எம்பி சசி தரூர் மீண்டும் பாராட்டியிருப்பது காங்கிரஸ் வட்டாரத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. வெளிநாடுகளுக்கு தடுப்பூசியை அனுப்பிய மத்திய அரசின் மைத்ரி திட்டத்தை பாராட்டி ஆங்கில வார இதழில் கட்டுரை எழுதியுள்ள அவர், கொரோனா காலத்தில் உலகின் தடுப்பூசி மையமாக இந்தியா இருந்ததாகவும் இருண்ட காலத்திலும் உலகளாவிய சுகாதார ராஜதந்திரத்தில் இந்தியா தனது திறமையை வெளிப்படுத்தியதாகவும் பாராட்டியுள்ளார். முன்னதாக டிரம்ப் மோடி சந்திப்பு, ரஷ்யா யுக்ரைன் போர் விவகாரங்களில் இந்தியாவின் நிலைப்பாடு உள்ளிட்டவற்றை சசி தரூர் பாராட்டியிருந்தது குறிப்பிடத்தக்கது. நடிகை ராஷ்மிகா மந்தனாவை காரிலிருந்து சல்மான்கான் பிடித்து இழுத்த சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சிக்கந்தர் படத்தின் ப்ரமோஷனுக்காக இருவரும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்று வருகின்றனர். அந்த வகையில் மும்பையில் நடந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்த ராஷ்மிகாவை புகைப்படங்களுக்கு போஸ் கொடுக்க சல்மான்கான் பிடித்து இழுத்தார். இது சமூக வலைதளங்களில் சர்ச்சையான நிலையில் ராஷ்மிகாவுக்கு காலில் அடிபட்டிருப்பதாகவும் அதற்காக சல்மான்கான் உதவியதாகவும் அவரது ரசிகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். ஐபிஎல் தொடரில் பந்து வீச கூடுதல் நேரம் எடுத்துக் கொண்டதால் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் தற்காலிக கேப்டன் ரியான் பராக்கிற்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. ஞாயிற்றுக்கிழமை நடந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த ராஜஸ்தான் 20 ஓவர்களில் 182 ரன்கள் குவித்தது. இலக்கை நோக்கி விளையாடிய சென்னை அணி 6 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியது. இந்த போட்டியில் பந்து வீச ராஜஸ்தான் கூடுதல் நேரம் எடுத்துக் கொண்டதால் தற்காலிக கேப்டன் ரியான் பராக்கிற்கு 12 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் நடப்பு தொடரில் ஹர்திக் பாண்டியாவிற்கு அடுத்து அபராதம் பெற்ற 2வது கேப்டன் ஆகியுள்ளார் ரியான் பராக். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த கார் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. காருக்குள் புகை வந்த நிலையில் காரில் இருந்தவர்கள் வெளியே வந்தனர். பின்னர் சற்று நேரத்தில் கார் முழுவதும் தீ பரவி எரிந்ததால் அப்பகுதியே புகை மண்டலமாக மாறியது. தீயணைப்புத் துறையினர் போராடி தீயை அணைத்தனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் இலவசமாக பெட்ரோல் தர மறுத்ததால் பெண் ஊழியர் மீது திமுக பிரமுகர் தாக்குதல் நடத்திய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. பன்ருட்டி கும்பகோணம் சாலையில் உள்ள பெட்ரோல் நிலையத்தில் 2 நாட்களுக்கு முன்பு 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்ட திமுக பிரமுகர் சீனு பணம் கொடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. திங்கட்கிழமையன்று மீண்டும் வந்த அவர் 50 ரூபாய்க்கு இலவசமாக பெட்ரோல் போடும்படி கேட்டுள்ளார். இதனை தட்டி கேட்ட பெட்ரோல் பணியாளர் புஷ்பாவை தாக்கியதாக கூறப்படுகிறது.
சென்னை மேடவாக்கம் மேம்பாலத்தில் அதிவேகமாக சென்ற இருசக்கர வாகனம் சுவரின் மீது மோதிய விபத்தில் இளைஞர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். சேலையூர் அடுத்த காமராஜபுரத்தை சேர்ந்த பருவ் புதிதாக வாங்கிய இருசக்கர வாகனத்தில் அதிவேகமாக சென்றார். வளைவில் திரும்பும்போது கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் விபத்திற்குள்ளான நிலையில் தூக்கி வீசப்பட்ட ஃபாரூக் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். உளுந்தூர்பேட்டையில் கழிவுநீர் வாய்க்காலில் சிக்கி தவித்த அரிய வகை ஆந்தை மீட்கப்பட்டது. சமூக வலைதளத்தில் பதிவிடப்பட்ட வீடியோ காட்சியை கொண்டு தீயணைப்பு படை வீரர்கள் ஆந்தையை மீட்டனர். காலில் அடிபட்டு ஆந்தை சிக்கி தவித்த நிலையில் பாதுகாப்பாக மீட்கப்பட்டது. ஆந்தை வனப்பகுதியில் விடுவிக்கப்படும் என்று தீயணைப்பு படை வீரர்கள் தெரிவித்தனர். திருச்சி மாவட்டம் பொய்கைக்குடியில் தந்தை இறந்த அன்றும் பொதுத் தேர்வு எழுதிய மாணவிக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் நேரில் சென்று ஆறுதல் கூறினார். ஷாலினி என்ற அம்மாணவி தனது தந்தை சண்முகத்தை இழந்த நிலையிலும் 11ஆம் வகுப்பு தேர்வு எழுதச் சென்றார். இந்நிலையில் மாணவியின் வீட்டிற்கு சென்ற அமைச்சர் அன்பில் மகேஷ் கல்வி உதவித்தொகையையும் வழங்கினார். கொடைக்கானல் மன்னவனூர் சூழல் சுற்றுலா மையத்தில் பராமரிப்பு பணிகள் நடைபெறுவதால் 4 நாட்கள் சுற்றுலா பயணிகள் வருகைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மன்னவனூர் சூழல் சுற்றுலா மையத்தில் பச்சை பசலென உள்ள புல்வெளிகள், ஏரி பரிசல் மற்றும் ஹயாக் சவாரி, ஜிப்லைன் சவாரி உள்ளிட்டவை சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்து வருகின்றன. இதனால் இங்கு அதிகமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்லும் நிலையில் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்வதற்காக 4 நாட்களுக்கு சுற்றுலா பயணிகள் செல்வதற்கு தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பனுக்கு பிரதமர் மோடி வருகை தரவுள்ள நிலையில் அவர் பயணிக்க உள்ள ராணுவ ஹெலிகாப்டர்கள் ஒத்திகை பார்க்கப்பட்டன. பாம்பன் கடலில் இந்திய ரயில்வே துறை சார்பில் கட்டப்பட்டுள்ள புதிய ரயில் பாலத்தை ஏப்ரல் 6ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைக்க உள்ளார். இந்நிலையில் இந்திய விமானப்படைக்கு சொந்தமான 2 ராணுவ ஹெலிகாப்டர்கள் மண்டபம் ஹெலிகாப்டர் இறங்கு தளத்தில் ஒத்திகையில் ஈடுபடுத்தப்பட்டன. சென்னை சூளைமேட்டில் 72 வயது முதியவர் மீது தாக்குதல் நடத்திய விவகாரம் தொடர்பாக சிசிடிவி ஆதாரத்துடன் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. போக்சோ வழக்கில் சிறையிலிருந்து வெளியே வந்த வீரப்பன் என்பவரை அக்கம் பக்கத்தினர் அவ்வப்போது அவதூறாக பேசி வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சனிக்கிழமையன்று தனது மனைவியை பார்க்க சென்ற வீரப்பனுடன் சண்டையில் ஈடுபட்ட 2 பெண்கள் கிரிக்கெட் பேட்டால் தாக்கினர். மேலும் ஜெகன் என்பவர் வீரப்பனை தாக்கி கீழே தள்ளினார். சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் வட்டாரத்தில் உள்ள அரசு அலுவலகங்கள் சுமார் 2 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக மின் கட்டண பாக்கி வைத்துள்ளதாக புகார் எழுந்துள்ளது. திருபுவனம் வட்டாரத்தில் 1232 மின் இணைப்புகள் மூலம் இந்த மின் பாக்கி நிலுவையில் உள்ளதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பொதுமக்கள் மின் கட்டணம் செலுத்தாவிட்டால் உடனடியாக இணைப்பை துண்டிக்கும் மின் வாரியம் அரசு அலுவலகங்கள், உள்ளாட்சி அமைப்புகளிடம் முறையாக கட்டணம் வசூலிப்பது இல்லை எனவும் புகார் எழுந்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் என் தட்டக்கல் கிராமத்தில் 15 லட்சம் ரூபாயில் கட்டப்பட்டு மூடிக்கிடக்கும் சமுதாய கழிப்பறை சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறியுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. கட்டி முடிக்கப்பட்டு சுமார் 2 ஆண்டுகள் ஆகியும் இந்த சமுதாய கழிப்பிட கட்டடம் திறக்கப்படாமல் பூட்டியே உள்ளது. உடனடியாக அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து கழிப்பறையை பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். சென்னை ஓட்டேரியில் ஆசிரியை ஒருவர் மாடியிலிருந்து கீழே குதித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேவிகா என்றவர் 9வது மாடியில் உள்ள தனது வீட்டிலிருந்து கீழே குதித்து தற்கொலை செய்து கொண்டார். குடும்ப பிரச்சினை காரணமாக ஆசிரியை தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படும் நிலையில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நொய்டா அருகே உள்ள தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டு கரும் புகை வெளியேறியதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். உத்தரப்பிரதேச மாநிலம் சூரஜ்பூரில் அமைந்துள்ள தொழிற்சாலையில் திடீரென தீ பற்றியது. இதைத் தொடர்ந்து கரும்புகை வெளியேறி காற்றில் பரவியது. தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டுவர போராடினர். தாங்குதிறன் கொண்ட நீர்மூழ்கி வாகனமான AUV வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டதாக பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு தெரிவித்துள்ளது. கடற்படை அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப ஆய்வகத்தால் உருவாக்கப்பட்ட இந்த AUV ஏரியில் விடப்பட்டு பல்வேறு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. அதில் மேற்பரப்பு மற்றும் நீரில் மூழ்கிய நிலையில் அதன் தொலைத்தொடர்பு செயல்திறன் சிறப்பாக இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இஸ்ரேல் தாக்குதலுக்கு பின் காணாமல் போன 15 உதவி பணியாளர்களின் உடல்கள் ஒரு வாரத்திற்கு பின் கண்டெடுக்கப்பட்டன. கடந்த வாரம் தெற்கு காசாவில் ஆம்புலன்ஸ் மற்றும் தீயணைப்பு வாகனங்கள் மீது இஸ்ரேலிய படைகள் தாக்குதல் நடத்தின. இதில் ஐநா ஊழியர் உட்பட 15 உதவி பணியாளர்கள் காணாமல் போனதாக அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் புதைக்கப்பட்ட உடல்கள் இஸ்ரேலிய படைகளின் உதவியுடன் கண்டெடுக்கப்பட்டு மீட்கப்பட்டன. நடிகை மலைக்கா அரோரா முன்னாள் கிரிக்கெட் வீரர் குமார் சங்கக்காராவுடன் இணைந்து IPL போட்டியை கண்டுகளித்தது சமூக வலைதளங்களில் பேசுபொருளாகியுள்ளது. சென்னை ராஜஸ்தான் அணிகளுக்கு இடையிலான IPL போட்டி கவுஹாத்தி மைதானத்தில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. இந்த போட்டியை மலைக்கா அரோராவும் சங்கக்காராவும் உற்சாகமாக கண்டுகளித்தனர். இது தொடர்பான புகைப்படங்களை பார்த்த நெட்டிசன்கள் இருவரும் காதலிக்கிறார்களா என கேள்வி எழுப்பி வருகின்றனர்.